காவிரி டெல்டாவை பொறுத்த மட்டும் நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது விவசாயத்தை பெருமளவு சார்ந்தது. அதாவது ஒரு பகுதி மீனவர்களாக இருந்தாலும் பெரும்பாலான பகுதி விவசாயத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டிருக்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இடையூறு என்பது ஏற்பட்டவாறு தான் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மேட்டூர் அணையிலிருந்து கிடைக்காம இந்த ஆண்டு விவசாயிகள் பெருமளவே குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. இருந்த போதிலும் ஏராளமான விவசாயிகள் அதாவது கடன் வாங்கி ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பண்ணைக்குட்டையின் மூலம் உள்ள நீரை இறைத்து இந்த குறுவை சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் ஈடுபட்டு குறுவை இருப்பினும் இந்த அண்மையில் பெய்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை சாகுபடிகள் பெருமளவு வயலை சாய்ந்து இருப்பினும் விவசாயிகள் துயரத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நில தற்பொழுது மீண்டும் இந்த கடந்த 2 தினங்களாக தொடர்ச்சியாக மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சம்பா சாகுபடி பயிர்கள் பாதிப்பை சந்திக்க துவங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். சொல்ல வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 1.5 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவுல சம்பா சாகுபடி நம்ம காட்சிகளை பார்த்தாலே தெரியலாம். எங்க பார்த்தாலும் பச்சை சேர்ந்து இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டத்துல பெருமளவு சம்பா சாகுபடி இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில அந்த அறுவடைக்கு தயாராக கிட்டத்தட்ட இப்பதான் சூழ்கட்டு பருவம். அந்த பயிரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. சூழ்கட்டு பருவத்தில் உள்ள அந்த நெற்பயிர்கள்லாம் வயல்ல தற்பொழுது ஓரளவுக்கு சாய தொடங்கி இருக்கு. அந்த காட்சிகளை நம்ம நேரிலேயே பார்க்கலாம். ரொம்ப வேதனைக்குரிய காட்சிகள். அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அதாவது பயிருக்கு மிக முக்கியமான பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70 நாட்கள் கடந்து அந்த பயிர் முற்றக்கூடிய தருவாய் தான். அந்த பயிர்கள் எல்லாமே எப்படி பயிர்ல தண்ணியில வந்து சாஞ்சு கிடக்கு அப்படின்னு பாருங்க. இந்த பயிர் வந்து அது மீண்டு எழுவதற்கான வழி இருக்கா அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் வந்து தெரியாது தங்களுடைய ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த பாருங்க பயிர் அந்த பால் கட்டுற பருவத்தில் உள்ள பயிரெல்லாம் வந்து தண்ணியில அந்த சாஞ்சி அதோட பாரம் தாங்காம சாஞ்சிருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இது வந்து விவசாயிகளை ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்துல ஆழ்த்தின ஒரு செயல்னா சொல்லணும். தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் பட்சத்துல இந்த பயிர் வந்து மேலும் அதிக அளவுல சாய்ந்து தங்களுடைய அந்த மகசூல் இழப்பு என்பது பெருமளவுல இருக்கும் அப்படிங்கிறது விவசாயிகளோட வேதனையாகவும் குமுறலாகவும் இருக்கு. இப்ப நம்மளோட ஒரு விவசாயி இருக்காரு. அவர் நம்ம நைட் பெய்த கனமழையில காத்துலயும் சாஞ்சி எல்லாமே பட்டு கிடக்கு. நீங்களே பாருங்க. இன்னும் பருவம் இன்னும் திரும்பல, பால் பிடிக்கல. பால் கட்ட பிடிக்கிற நேரத்துல இந்த மாதிரி சூழ்நிலை விவசாயி ஏதாவது நடத்த தொடங்கி எதுக்குமே பயன்படாது. இது அடுத்து நாங்க எதுவும் செய்ய முடியாது. இது கருவும் வராது, திரும்பவும் வராது. இது எதுவுமே செய்ய முடியாது. விவசாயிகளுக்கு பக்க நிவாரணம் வந்து எங்களை பாதுகாக்க அன்போடு இந்த இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? இப்ப இந்த சாகுபடிக்கான முதலீடு எல்லாம் எப்படியா? இது மாதிரி போட்டிருந்தீங்க முதலீடு? ஏக்கருக்கு இப்ப 30,000 கிட்ட செலவு பண்ணிருப்போம். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா மாவுக்கு 10,000 வீதம் செலவு பண்ணிருக்கு. இதுல 2 சாகுபடி பண்ணிருக்கோம். குருவைக்கு இது தெளிச்சு குருவா போயிட்டு தண்ணி இல்லாம அதை காலி பண்ணிட்டு மறுபடியும் சம்பா தூள் பிடிச்சி வர்ற நேரத்துல காத்து மழையும் அடிச்சு எல்லாம் சாஞ்சிட்டு இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பார்த்து அரசாங்கம் தான் எங்களுக்கு பார்த்து ஒரு விவசாய சரி பண்ணி நிவாரணம் கொடுக்கணும். இது நிவாரணம் கொடுத்தா மட்டும்தான் நாங்க இந்த வருஷம் வாழ்வாதாரத்துல இருந்து பிழைக்க முடியும். இல்லைனாக்கா இந்த வருஷமே போயிடும். எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வாழ்வாதாரமே போயிட்டு இதை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். கடன் வாங்கி அதை வாங்கி தெளிச்சு நல்லா பண்ணி நல்லா வர்ற நேரத்துல இந்த மாதிரி கிடந்தா நாங்க என்ன பண்றது? இப்ப பயிர் முற்ற தருவாயில சாயும் நம்ம வந்து ஓரளவுக்கு அறுவடை பண்ணி மகசூல கையில எடுக்கலாம். இப்ப இருக்கிறது இந்த சூழ்கட்டும் பருவத்துல சாஞ்சிருக்கு. வாய்ப்பே இல்லை. இது எந்த பயனுமே இல்லை. இதுங்க எங்களோட போயிட்டு வாழ்வாதாரமே போயிட்டு இதுல எந்த மீனுட்டு வர முடியாது. திரும்பி இது அறுவடைக்கெல்லாம் எதுக்குமே வராது. இதுல தேரவே அதான் அழுக ஆரம்பிச்சு. இந்த சூழ் கட்டி அழுக ஆரம்பிச்சு என்ன செய்யறது? என்ன கதிரே வரல. பாதி வந்த கதிர் வந்துகிட்டு இருக்கு. இது கிடக்கு தண்ணியில. இல்ல தண்ணியில கிடந்தா இது என்னத்துக்கு ஆகும்? எதுக்குமே ஆகாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம எதுக்கு கூட இது பண்ணலாம். நிச்சயமா. அதாவது கதிர் வந்த நெற்பயிர்கள் பாதி, கதிர் வராத நெற்பயிர்கள் பாதி என 2ஆம் கட்டமாக அந்த நெற்பயிர்கள் சாய்ந்திருப்பது விவசாயிகளை மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்திருக்கு. குறிப்பாக கடன் வாங்கி சாகுபடி செய்த நாங்கள் எவ்வாறு இந்த கடனை அடைப்பது? மேற்கொண்டு இந்த பயிர்கள் எதற்குமே தேராது. அதாவது ஓரளவுக்கு கதிர் வந்திருந்தால் அவற்றை எடுக்கலாம். ஆனால் தற்போது கதிர் வராத சூழல்ல இந்த நெற்பயிர்கள் சாய்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வேதனை ஆழ்த்தியிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள். மேற்கொண்டு இந்த பயிர் அந்த கருக்காயாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு முழுமை பெறாம இருக்கிறதுனால கருக்காயா மாறி
எந்த இதுவுமே இருக்காது. அதாவது கிட்டத்தட்ட அவங்க வந்து விவசாயத்திற்காக முதலீடு செய்த தொகையை கூட ஈட்ட முடியாது. அதாவது நேரடி விதைப்பு மூலம் செய்யப்பட்ட அந்த சாகுபடிக்கான அந்த பணத்தை கூட அவர்கள் செய்ய முடியாது. அதே மாதிரி விவசாயிகள் வந்து இங்கு பரிதவிப்போடு இந்த விளைநிலங்கள் காத்திருக்காங்க. அதாவது இந்த பயிர் எவ்வாறு மீட்டெடுக்கலாமா என்ற நோக்கத்தில், அதாவது குறுவை பயிர் எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% ஒரு 50% பயிரை வந்து காப்பாற்றும் முயற்சி வந்து விவசாயிகளாக மேற்கொள்ளப்பட்டது. ஆனா தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சம்பா பயிர் அப்படிங்கிறது வந்து அந்த பயிர் முற்றுவதற்கு முன்பாக சாய்ந்ததுனால விவசாயிகளால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலை தான் இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் வந்து இந்த விவசாய கூலி தொழிலாளர்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், ஐயா இப்ப இந்த விளைநிலத்திலே நீங்க காத்திருக்கீங்க, எந்த மாதிரி பாதிப்பு உங்களுக்கு, இதை பத்தி நீங்க சொல்லுங்கய்யா. என்ன பண்றேன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு சொல்ல முடியல, என்ன சாஞ்சி கிடக்கு. இப்ப நிச்சயமா அதாவது இப்ப ஒரு பக்கம் அறுவடைக்கு தயாரான அந்த சூழ் கட்டுற பயிரே சாஞ்சிருந்ததை நம்ம பாக்குறோம். மறுபக்கம் பாருங்க, நட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் ஆகுது. அந்த பயிரும் இப்ப தற்பொழுது விளைநிலங்கள் சாஞ்சிருக்கு. அதோட அந்த வேர் பகுதி கூட தரையில ஊனாம எந்த அளவுக்கு மிக மோசமா அது சாஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த பயிர்கள் வந்து இன்னும் பலத்த காற்றோ அல்லது மழையோ பெஞ்சிச்சுன்னா நிச்சயமா அந்த அதோட வேர் பகுதி வந்து மேலெலும்பி அந்த பயிர்கள் வந்து மிதக்க தொடங்கக்கூடிய காட்சிகளும் வந்து அரங்கேறும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை தான் தற்பொழுது இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. குறிப்பா இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த கொடியாளத்தூர் பகுதியில பெருமளவு விவசாயிகள் வந்து சம்பா சாகுபடி தான் செஞ்சிருந்தாங்க. அதாவது மேட்டூர் அணையில தண்ணி கிடைக்காதனால குறுவை சாகுபடியை கைவிட்டு விட்டு சம்பா சாகுபடி செய்திருந்த சூழல்ல தற்பொழுது இந்த நேரடி விதைப்பு மூலமாகவும் அதே போல நடவு மூலம் செய்யப்பட்டுள்ள அந்த பயிர்கள் தற்பொழுது அந்த மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மழை விட்டால் மட்டுமே இந்த தண்ணீரை வடி வைப்பது என்பது விவசாயிகளால் சாத்தியப்படும். ஆனால் தற்பொழுது மழை தொடர்ச்சியாக பெய்து வருவது இந்த தண்ணீரை வடி வைப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை அதை தவிர தற்பொழுது விவசாயிகள் இந்த தண்ணீரை வடிவமைப்பதற்கும் அதே போல விவசாயிகளுக்கு எதிர்கொண்ட கோரிக்கையை நம்ம நேரடியாக கேட்கலாம். ஐயா இப்ப வந்து நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, இப்ப வந்து இந்த வந்து சாஞ்சிருக்கு, மறுபக்கம் இந்த அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கிறதும் அதே மாதிரி நேரடி விதைப்பு செய்த பயிர்களும் சாஞ்சிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? வேற என்ன மாதிரி பாதிப்பு சொல்லுங்க. சம்பா பயிரை பொறுத்தளவுக்கு குடியாலத்தூர் நாகை மாவட்டம் திருக்கோளத்தில் இருக்க குடியாலத்தூர் விவசாயி எங்களுக்கு முந்தின சம்பா அதிகமாக போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் சம்பாவை சரியா கவனிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு சம்பா தொகுப்பு கொடுத்தது, டீசல் மானியம் கொடுத்தது. இந்த 3 வருஷமா சம்பாவுக்கு தொகுப்பே கிடையாது. இந்த சூழ்நிலையில நாங்க விவசாயிகள் சம்பா சாகுபடி பண்ணியிருக்கோம். இந்த சம்பாவும் என்ன செஞ்சிருச்சுன்னா இப்ப பருவம் தப்பிய மழையால கதிர் வருகின்ற பருவத்தில் இருக்க பயிர் ஏகப்பட்ட பயிர் சாஞ்சி போச்சு. நிறைய எங்க நாகை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 20% பயிர் இப்பயே சாஞ்சி போச்சு. இன்னும் மேற்கொண்டு அடிச்ச மழைக்கும் காத்துக்கு வந்தா சாயும். இதனால இந்த கவர்மெண்ட் இந்த தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் சம்பா பயிர்களை எங்க பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு முறையான ஆய்வு செஞ்சு இப்ப உடனடியாக தண்ணி வைக்கிறதுக்கும் வடிகால தூர்வாரத்துக்கும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யணும். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடுகளுக்கும் கவனம் செலுத்தணும். நிச்சயமா அதாவது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான கணக்கெடுப்பு பணியை நடத்தணும். அதே மாதிரி விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பாதிப்பு என்பது விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருப்பதாகவும், அது தவிர தற்பொழுது இந்த பாதிக்கப்பட்டோட மேற்கொண்டு தற்பொழுது இப்ப நம்ம பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு சந்திச்சிருக்கு. நம்ம விவசாயி இருக்காங்க, இப்ப நீங்க சாகுபடி பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு பாதிப்பு, இந்த பயிர்லாம் தேருமா, இது எத்தனை நாள் பயிர், இந்த பயிரோட நிலைமை எப்படி இருக்கு காட்டுங்க, சொல்லுங்க. நேரிலேயே பார்க்கலாம், அந்த வயல்ல இறங்கி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. தொடர்ந்து 2 நாள் பெய்ஞ்ச மழையில வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வேர்லாம் அழுகிய நிலையில தான் இருக்கு. இந்த நாட்டு வந்து தண்ணீரே வழிஞ்சாலும் எங்களுக்கு வந்து இந்த நாட்டு திருப்பி மறுபடியும் நம்ம மீட்டெடுக்க முடியாது. இது இயற்கை சூழல்னால எங்களுக்கு மிகவும் பாதிப்பு. 2வது வந்து எங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில தான் நம்ம இது நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கையா நாங்கள் வைக்கிறோம். அரசு நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சு அரசால முடிஞ்ச நிவாரணத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தாதான் எங்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த வருடத்திற்கான வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்படும்.
நிச்சயமா. அதாவது விவசாயிகளோட கோரிக்கை என்னன்னா, கணக்கெடுப்பு பணிய அரசு முன்கூட்டியே துவங்கணும் அப்படிங்கிறது. அதாவது பாதிப்பு துவங்கும் பட்சத்திலே, அதாவது பெரும்பாலான விளைநிலங்கள்ல பாதிக்க தொடங்குன விளைநிலங்கள்ல விவசாயிகள் உடனடியா அறுவடை பணி செய்றாங்க. இல்லைன்னா மறுசாகுபடி அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல பாதிப்பு அப்படிங்கிறது தென்படும் பட்சத்துல உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதி வேளாண் அதிகாரிகளை உடனடியாக ஆய்வுக்கு அனுப்பி கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதே போல ஆய்வு தாமதப்படுத்தப்படாது. மாவட்ட நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. அதாவது தண்ணீரை வடிய வைக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற பட்சத்துல உடனடியாக தண்ணீர் வடிவதற்கு பல்வேறு கிளை கால்வாய்கள், அதே போல ஆறுகளில் ஆகாய தாமரைகள் அதிக அளவில் வண்டியிருக்கு. அதையும் உடனடியாக அகற்றணும். அப்படி அகற்றினால் மட்டுமே வடியக்கூடிய தண்ணீரானது கடைமடை அதாவது தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு திருவாரூர் உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களும் பெய்யக்கூடிய மழைநீரானது வடிகாலாக உள்ள நாகப்பட்டினம் வழியாக கடலுக்கு சென்று கலக்கணும். அப்படி இருக்கிற சூழல்ல தற்பொழுது அந்த வடிகாலை முறையாக சீரமைக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில மேற்கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளின் சாகுபடி பரப்பையும் சாகுபடி பயிரையும் பாதுகாக்க முடியும் என்பதே நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் பாலமுருகன்.